ஜோசா என்ன அது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஜிஇ மெயின், ஜிஇ அட்வான்ஸ் ரிசல்ட் வந்ததுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இல்லையா? ஐஐடி போகணும், என்ஐடி போகணும், ட்ரிபிள் ஐடி போகணும், சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற அமைப்பு தான் ஜோசா. இதை பற்றி தான் கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஜோசாவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி சீட்டு வந்து நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், நம்மளுக்கு எங்கே சாய்ஸ் ஃபில் பண்ணால் எப்படி கிடைக்கும், எந்த காலேஜஸ்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை யாரெல்லாம் வந்து ஜிஇ மெயின், ஜிஇ அட்வான்ஸ் எழுதியிருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு போகலாமா? நான் உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். 12th முடிக்கிறப்பயே நீட்டு ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்னில் ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆரில் ஜாயின் பண்ணு. கால் 8695186953. ஓகே, ஜோசா மாஸ்டரிங் கவுன்சிலிங் 2026 இது ரொம்பவே முக்கியமான ஒரு கவுன்சிலிங்கு. நம்ம ஐஐடி போகணும், என்ஐடி போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 127 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. குரூப்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு காலேஜில் ஏகப்பட்டமான குரூப்ஸ் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 600+ குரூப்ஸ் வந்து சாய்ஸ் கொடுக்கணும். ஒரு 127 காலேஜஸ்க்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்றப்ப தலையே சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம பார்த்தோன்னா கீ கவுன்சிலிங் டேட்ஸ் எப்போ சார் கவுன்சிலிங் இது பண்ணுவாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜேஇ அட்வான்ஸ் ரிசல்ட் வந்ததுமே இமீடியட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. June 2 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மார்க் சீட் அலாட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் அலாட்மெண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி மார்க் சீட் அலாட்மெண்ட் இருக்கும். எப்படி போட்டால் என்ன மாதிரி வரும், எந்த வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. அதில் எதனா சேஞ்சஸ் பண்ணணும்னா கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி June 8 and 9 வரைக்கும் மார்க் சீட் அலாட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா June 10 அன்னைக்கு நம்ம இதை பார்த்ததுக்கு அப்புறமா சீட்ஸ் வந்து நம்ம சாய்ஸ் வந்து லாக்கிங் வந்து டெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 அலோகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அலாட்மெண்ட் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ லேட் ஜூலை 2வது ரவுண்ட்லேருந்து 6th ரவுண்ட் வரைக்கும் ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். ரைட்டா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான ஸ்டார்டிங் ப்ராசஸ் டேட். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஜோசா பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சார் இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற இன்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் ஐஐடிஸில் எத்தனை ஐஐடிஸ் இருக்குது? நியர்லி 23 ஐஐடிஸ். ஆல் ஐஐடிஸ் வில் பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுன்சிலிங். ஜேஇ அட்வான்ஸோட ரேங்கிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு அது நடக்கும். கீழே இருக்கக்கூடிய என்ஐடி, ட்ரிபிள் ஐடிஸ், அதர் சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஜிஇ மெயினோட ரேங்க் பேஸ் பண்ணியே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும். அதில் கிட்டத்தட்ட என்ஐடிஸ் வந்து 31 என்ஐடிஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. தென் ட்ரிபிள் ஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26 இருக்குது. அதர் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ஜிஎஃப்டிஐஎஸ் அது ஒரு 47. கிட்டத்தட்ட 127 இன்ஸ்டியூஷன் வந்து இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜோசா கவுன்சிலிங் மூலமா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் சீட்டு அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62,000 சீட்ஸ் இந்த எல்லா காலேஜஸ்க்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 62,000 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் மூலமா அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஐடிஸை பொறுத்த வரைக்கும் 18,160 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு 23 காலேஜஸ்ல. என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 24,525 சீட்ஸ் வரைக்கும் இருக்கு. தென் ட்ரிபிள் ஐடிஸ் வந்து 9,940 சீட்ஸ், நியர்லி ஒரு 10,000 சீட்ஸ் இருக்கு. தென் ஜிஎஃப்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,000 சீட்ஸ் கிட்ட இருக்கு. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலோகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. இதுல காம்படிஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எத்தனை லட்சம் பேர் இதில் எழுதினாங்க அப்படின்னு. ஜேஇ மெயின் கேண்டிடேட் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இதில் அட்வான்ஸ்டில் குவாலிஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா 45,000 தான் குவாலிஃபை. அவங்க தான் ஐஐடிக்கான செக்மெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஆனால் 15 லட்சம் பேருமே அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லை. ரைட்டா? 2 லட்சம் பேர் இருக்காங்களே அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஐஐடி சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 18,160. இந்த 45,000 ரேங்குக்குள்ளே வரவங்க தான் இதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஜேஇ அட்வான்ஸ் குவாலிஃபை பண்ணவங்க. ரைட்? அவுட் ஜோசா அலாட்மெண்ட் வந்து சீட்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆர்டர் வந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இன் விச் யூ லிஸ்ட் யுவர்
ப்ரிஃபரன்ஸ் டைரக்ட்லி டிட்டர்மைன்ஸ் யுவர் அலோகேஷன் அவுட்கம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எது போடணும் எதை, இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் தமிழ்நாடு தான் எனக்கு வந்து ஜெய் மெயின் வச்சே போகிறேன்னா, அப்புறம் எனக்கு நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறதுனா என்ஐடி திருச்சி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதை விட்டுட்டு வெளியில் போய் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய சில குரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சாய்ஸ்லேயே போட மாட்டாங்க. அதனால நிறைய மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்து போடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஹையர் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட். த சிஸ்டம் ஆல்வேஸ் செக் ஹையர் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் மூவிங் டவுன் த லிஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமா பார்த்தது. அதை பார்த்து தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். சப்போஸ் நான் வந்து மெக்கானிக்கல் போட்டேன்னா மெக்கானிக்கல் வந்து அலாட்மெண்ட் வந்துடும். அப்புறம் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிருந்தேன்னு வச்சுங்க, அதெல்லாம் பார்த்து போடணும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுல ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்றேன், தவறுதலா வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் போட்டுறேன், இல்லை சிவில் போட்டுறேன், எனக்கு அலாட்மெண்ட் வந்துட்டு, ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா போறதுக்கான வாய்ப்புகள் மிஸ் ஆயிடும். அதனால அந்த சாய்ஸ் ஃபில் பண்றப்ப ரொம்ப பார்த்து பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். லோவர் ப்ரிஃபரன்ஸ் அஸ் ஃபால் பேக். லோவர் ப்ரிஃபரன்ஸ் ஆர் கன்சிடர் ஒன்லி இஃப் ஹையர் ப்ரிஃபரன்ஸ் ஆர் அன்அவைல் ஃபார் யுவர் ரேங்க். ரைட்டா? இங்க மேலே இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கலன்னா தான் அடுத்த ரேஞ்சு வரும். அப்போ அதுல நீங்க சாய்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ரேங்க் என்ன, ப்ரீவியஸ் இயர்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரேங்க்ல எந்த ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்க கேட்குற குரூப் முடிஞ்சிருக்கு, என்னெல்லாம் ஐஐடிஸ்ல எனக்கு சான்சஸ் இருக்கு, என்னெல்லாம் ட்ரிபிள் ஐடிஸ்ல எனக்கு சான்சஸ் இருக்கு, என்னெல்லாம் என்ஐடி போறதுக்கான சான்சஸ் இருக்கு, நான் எத்தனாவது ரவுண்ட்ல அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து நீங்க என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். நம்மளுக்கு வேற என்ன ஒர்க் இருக்கு, இதை நீங்க கரெக்டா உட்காந்து ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்ல போனீங்கன்னா ஆல் த டீடைல்ஸ் ஆர் அவைலபிள். ரைட்டா? அதனால இதை நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுடைய கோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிஷியஸ் அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா 20% ஆஃப் யுவர் லிஸ்ட் institute or branches slightly above the candidate's expected range. There are reach option possible but not guaranteed. நம்மளுடைய அதாவது சொல்றேன், லாஸ்ட் இயர் என்ன ரேங்க்ல முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள இருந்து நீங்க மேல இருக்கக்கூடிய ரேஞ்சில் வச்சிருக்கிறது அது கிடைக்கலாம், கிடைக்காம கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா செகண்ட்ல இருக்கிறது காம்படிட்டிவ் 60% ஹை ப்ராபபிலிட்டி. இதுல நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரேங்க்குள்ள ஒத்து போறதா இருக்கும். அது நம்மளுக்கு வந்து 100% வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா ஒரு 60% ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் கீழே இருக்கிறது வந்து கம்ஃபர்டபுள். நம்ம இந்த ரேங்க் கொஞ்சம் கீழே இறங்கினா கூட பரவாயில்ல, அந்த ரேங்க்கு ஒட்டி இருக்கிறோம் அப்படின்றப்ப கிடைக்கிறதுக்கான 20% செக்யூரிட்டி சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கணும் பிஃபோர் ஃபில்லிங் த சாய்ஸ். ரைட்? இப்போ யூசிங் ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் ரேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி மும்பை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிஎஸ்சியில் 66 ரேங்க் கிடைச்சிருக்கு. ஐஐடி டெல்லி வந்து 126 ரேங்க் கிடைச்சிருக்கு. ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 171 கிடைச்சிருக்கு. ஐஐடி கான்பூர் 271. அப்போ இந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தன்வாத் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6384 ரேங்க்ல கிடைச்சிருக்கு. அப்போ நீங்களே ஒரு ஐடியா பண்ணலாம் உங்களுடைய ரேங்க் என்ன, நம்மளுக்கு எது கிடைக்கும் அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இங்கே பார்த்தோம்னா ரேங்க் பேஸ்டு டார்கெட் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். பிலோ 500னா ஐஐடி மும்பை, ஐஐடி டெல்லி, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் 2000 ரேங்க் 500 to 2000 இருந்தீங்க அப்படின்னா ஹைதராபாத், ஐஐடி பிஹெச்யூ, இண்டூர், தென் வந்து காந்தி நகர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் 2000 to 5000 நம்ம வந்தோம்னா ஜோத்பூர், மேண்டி, கோவா, ஜம்மு, இது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தென் அபவ் 5000 இருந்தோம்னா நியூ ஐஐடிஸ் சொல்லக்கூடிய நியூ ஐஐடிஸ்ல கிடைக்கும். தென் டாப் என்ஐடிஸ் நம்ம திருச்சி, ரூர்க்கி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான கரக்பூர், கான்பூர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டிஸ்லாம் நம்ம அது சாய்ஸ் என்னன்றதை பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், இந்த ரேங்க்குள்ள யார் இருக்கிறோமோ. ரைட்? இதுல பிரான்ச் செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸா இருக்கு. ஃபார் சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னாலஜி கேரியர் கன்சிஸ்டன்ட்லி கமாண்ட் த லோவஸ்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ் அக்ராஸ் ஆல் ஐஐடிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூட நம்ம பார்த்தது 66 ரேங்க், 171 ரேங்க், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இது. தென் கம்மிங் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி இவால்வ்ல நம்ம பார்த்தோம்னா ஏஐ வந்து ஒரு மேக்ஸிமம் ரோல் பிளே பண்றதுனால ரேபிட் க்ரோயிங் ஃபீல்டு வித் ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி டிமாண்ட் இன்னைக்கு இருக்கிறதுல ஆஃபர்ட் அட்லீஸ்ட் ஐஐடிஸ், என்ஐடிஸ் வித் காம்படிட்டிவ் க்ளோசிங் ரேங்க்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாக ரேங்க்ல இருந்தால் தான் கிடைக்கும். தென் கமிங் டு டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஈசி, இந்த இருக்கக்கூடிய இந்த 5 துறைகளுக்குமே வந்து பயங்கர டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கு. அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். தென் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரீஸ் என்ன, ஃப்ளோட்னா என்ன, ஸ்லைடு என்ன, இந்த இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ என்ன சார் இதெல்லாம் ஒன்றுமே புரியலையே சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஃப்ரீஸ் அண்ணா என்ன, அவ்வளோதான் முடிச்சிடுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன முடிச்சிடுறோம், ஒரு சீட்டு எனக்கு நான் வந்து கவுன்சிலிங்ல போட்டேன், எனக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு, அதை பார்க்குறேன்,
ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் ஃப்ரீஸ் முடிஞ்சு போச்சு. accept the allotted seat and opt out of further upgradesலாம் போக மாட்டேன். இந்த சீட் அவ்வளவுதான் கன்ஃபார்ம், எனக்கு ஐடி மும்பைல சிஎஸ்சி கிடைச்சிச்சு, கன்ஃபார்ம்டு போட்டேன், முடிஞ்சு போச்சு. யூஸ் திஸ் when you are fully satisfied with your current allotment and do not wish to risk losing. புரியுதா? இதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், ஃப்ரீஸ் பண்ணிடுறேன், நான் ஃபீஸை பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும்ன்றது முடிவு பண்ணிடுறேன். ரைட், இது வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேற ஏதாவது சீட்டு அலாட்மெண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். இது என்னன்னா, எனக்கு கிடைச்சிருச்சு, ஆனால் நான் அடுத்தது வேற எதுனா இருந்தால் மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன ஆகலாம், ஃப்ளோட் ஆப்ஷன்ல நம்ம போகலாம். அக்செப்ட் த சீட் வைல் ரிமைனிங் எலிஜிபிள் ஃபார் ஹையர் ப்ரிஃபரன்ஸ். நான் வேற கொடுத்துருப்பேன், ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் மும்பை கொடுத்துருப்பேன், ஐஐடி மெட்ராஸ் வந்து 2வது சாய்ஸ்ல கொடுத்துருப்பேன். எனக்கு ஐஐடி மெட்ராஸ்ல வந்து சிஎஸ்சி அலாட் ஆயிருக்கும். நான் ஐஐடி மும்பைல வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருப்பேன். எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு, நான் இதை எடுத்துக்கிறேன், இருந்தாலும் நான் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப ஃப்ளோட் ஆப்ஷன் நம்ம போகணும். எனக்கு ஐஐடி மும்பை தான் வேணும் அப்படின்றப்ப ஃப்ளோட் ஆப்ஷன் போகலாம். இன்ஸ்டியூட் இன் ஃபியூச்சர் ரவுண்ட்ஸ் மோஸ்ட் ஃபிளெக்சிபிள் ஆப்ஷன் ஃபார் கேண்டிடேட் இன் ஏர்லி ரவுண்ட்ஸ் ஹூ வாண்ட் அப்கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிபார்சு பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் ஆப்ஷன். ஏன்னா எடுத்ததுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டு இதோட பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சதுன்னா நாளைக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இது ஃப்ளோட் ஆப்ஷன்னா கிடைச்சதை எடுத்துக்கிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடுக்கான போகிறதுக்கான விஷயங்கள். தென் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு ஆப்ஷன். என்ன சார் ஸ்லைடு? அப்கிரேட்னா மேலே போகிறது, ஸ்லைடு என்னன்னா எந்த காலேஜ் கிடைச்சிச்சோ அந்த காலேஜில் நான் ஒரு குரூப் எடுத்துக்கிட்டேன், அந்த காலேஜில் வேற ஏதாவது குரூப் கிடைச்சதுன்னா, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ஐடியில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் கிடைச்சிச்சு, ஆனால் எனக்கு சிவில் இன்ஜினியரிங்கோட இன்னும் மெக்கானிக்கல் கிடைச்சா நல்லா இருக்கும், ஈசி கிடைச்சா நல்லா இருக்கும், இல்லை ஐடி கிடைச்சா நல்லா, அதே இன்ஸ்டியூஷன்ல அப்கிரேட் வேண்டாம், வேற இன்ஸ்டியூஷன் வேணாம், அதே இன்ஸ்டியூஷன்ல நான் வேற போறதுக்கான ரெடியா இருக்கிறேன் அப்படின்றப்ப ஸ்லைட் ஆப்ஷன். அக்செப்ட் த allotted institute while remaining eligible for a higher preference branch within the சேம் இன்ஸ்டியூட், ஒரே இன்ஸ்டியூட்ல என்ஐடி கிடைச்சுன்னா என்ஐடி, ஐடி கிடைச்சுன்னா ஐடி, அதுலயே இருக்கக்கூடிய பெட்டர் ஆப்ஷன் போறதுக்கான விஷயங்களை செலக்ட் பண்றதா இந்த ஸ்லைடு ஆப்ஷன். ஐடியல் when you want to stay at the same college but upgrade your branch நம்ம அப்கிரேட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்லைடு ஆப்ஷனை பண்ணிக்கலாம். ஃப்ளோட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காலேஜ் பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் போறதுக்கு ரெண்டுக்குமே இருக்கு. இது வந்து பிரான்ச்சஸ் மட்டும் தான் சேம் காலேஜ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எடுத்து முடிச்சேன் அப்படின்னா நம்ம ஃப்ரீஸ் ஆப்ஷன் வந்து நம்ம போயிடலாம். ரைட்டா? why students should remain until the ஃபைனல் ரவுண்டு. ஏன் அது லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சில பேர்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுப்பாங்க, 2வது ரவுண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, 3வது ரவுண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகன்சி அரைஸ் பிகாஸ் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வித்ட்ரால் ஆவான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சியில் எடுத்துருவான், திடீர்னு அவனுக்கு ஐஐடி போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அவன் அப்கிரேட் பண்ணிட்டு அப்படி போயிடுவான். அப்போ இங்கே சீட்டு வேகன்சி இருக்கும், அப்போ நான் அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் எனக்கு இந்த இது வேணும் அப்படின்றப்ப என்னால் பண்ண முடியும். அப்போ வித்ட்ராயல்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி வரங்கள் கிடைக்கும், அவனுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே கிடைக்கும். அவன் என்ன பண்ணுவான், நம்மளுக்கு அவ்வளோ தூரம் போய் ஸ்டே பண்ண முடியாது, வேணா விடு அப்படின்னு அந்த சீட்டை விட்டுட்டு இதில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நடுவில் வித்ட்ராவல் வரதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ரவுண்ட்ஸ் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் ஜாயின் பிரைவேட் காலேஜஸ், விஐடி போகலான்னு நினைப்பா, இல்லை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகலான்னு நினைப்பான். அந்த மாதிரி இருக்கிறப்ப வேக்கேட் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ சீட்ஸ் வந்து வேகன்சி வரும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஓபிசி என்சிஎல்ல போடுவோம். ஓபிசி என்சிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைட்டேரியால அவங்க மேட்ச் ஆயிருக்க மாட்டாங்க, சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, டேட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆயிருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல அவனுக்கு அந்த சீட் கேன்சல் ஆகிடும். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்கும். அப்போ நம்ம இருந்தால் தானே நம்மளுக்கு அந்த சீட் கிடைக்கும். அப்புறமா சீட் அப்கிரேட் பண்ணி போகிறவங்களுக்கும் இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட்ல நம்ம எல்லா ரவுண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ரைட்? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்மளுக்கு முக்கியமா தேவையானது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஜெஇ மெயினோட ஸ்கோர் கார்டு, 2வது ஜெஇ அட்வான்ஸோட ரேங்க் கார்டு, தென் 3வது வந்து நம்மளுடைய 10th சர்டிஃபிகேட், 4வது வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட், தென் கேட்டகரி சர்டிஃபிகேட் எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகிறோம், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டு, ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். பிடபிள்யூ சர்டிஃபிகேட்டும் நம்மளுக்கு வேணும். ஆதார் கார்டு ஆர் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் நம்ம வந்து கம்பல்சரியாக நம்ம சப்மிட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் நம்ம கொடுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மேண்டேட்டரி, கண்டிப்பாக இது எல்லாத்தையும் பக்காவாக கவுன்சிலிங் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்க முடியுது. தென் ஸ்ட்ராட்டஜிக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஜோசா 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங், டூரிங் கவுன்சிலிங், தென் ஆஃப்டர் சீட் அலாட்மெண்ட். இது மூணுத்திலையும் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங், அனலைஸ் ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் ரேங்க்ஸ். நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் மனக்கெட்டு உட்காந்து ஜோசாவோட வெப்சைட்ல போனீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல என்ன ரேங்கிங்ல எந்த காலேஜ் நீங்க கேட்குறீங்களோ, என்ன குரூப் கேட்குறீங்களோ, அது எதுல முடிஞ்சிருக்கு அப்படின்றத
எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. தென் ஸ்டடி இன்ஸ்டியூட் அண்ட் பிரான்ச் ஸ்பெசிஃபிக் பிளேஸ்மெண்ட் டேட்டா. ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் படிக்க போகிறேன், நான் வந்து வரங்கல் என்ஐடி வரங்கல்ல நான் போகிறேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இல்லைன்னா நான் என்ஐடியில் திருச்சியில் போய் படிக்கலாம்னு இருக்கேன், இல்லை என்ஐடி புதுச்சேரி கிடைச்சா கூட பரவாயில்ல நாங்களாம் போகலாம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த இன்ஸ்டியூட்டோட பிரான்ச்சில் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ரீட் மேட்ரிக்ஸ் ட்ரெண்ட், பில்ட் அண்ட் ஆம்பிஷியஸ் காம்படிட்டிவ் செக்யூர் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதை கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். தென் டூரிங் கவுன்சிலிங், இது வந்து பிஃபோர் கவுன்சிலிங். கவுன்சிலிங் அப்போ நான் என்னப்பா பண்ணுறப்பா, ஃபில் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிலவென்ட் சாய்ஸஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சின்னு போட்டு அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுவாங்க, வேறு எதுவுமே போட மாட்டான், அதில் கிடைக்கலன்னா அவ்வளோதான் விட்டா அப்படின்னு. அப்போ அப்படி பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும். அதனால நிறைய இன்ஸ்டியூஷன்ஸையும் போடணும், பிரான்ச்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு நம்ம போடணும் அப்படின்றத ரெடி பண்ணி வச்சுக்கணும். அரேஞ்ச் சாய்ஸஸ் ஸ்ட்ரிக்ட்லி அக்கார்டிங் டு ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி. பார்ட்டிசிபேட் இன் மார்க் அலாட்மெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மார்க் அலாட்மெண்ட் வந்து அலாட்மெண்ட்டுக்கு முன்னாடி மார்க் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க, அதில் நம்மளுக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம செக் பண்ணி மாற்றிக்கலாம். வெரிஃபை ஆல் சப்மிட்டட் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி. ரைட், ஓகே. அடுத்தது நம்ம வந்து ஆஃப்டர் அலாட்மெண்ட் என்ன, சீட்டுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆனதுமே என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் ஃபீ பேமெண்ட் ஃப்ரம் நம்ம வந்து கரெக்டாக டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு நம்ம பே பண்ணணும். ரெஸ்பாண்ட் வித்தின் டெட்லைன்ஸ். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீஸ், ஃப்ளோட்டு, ஸ்லைடு ஆப்ஷன்ஸ் வந்து அதெல்லாம் கரெக்டாக பார்த்து என்னன்றதை பார்த்து பண்ணிக்கணும். தென் கண்டினியூ பார்ட்டிசிபேஷன் அன்டில் இது நம்ம சொன்னோம்ல, ரவுண்டு எத்தனை ரவுண்டு இருந்தாலும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக அதில் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். ரைட்டா, இந்த டீடைல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா RGRல 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.